படம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நல்ல லவ் ஃபிலிம்னே சொல்லலாம். ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா டெஃபினெட்லி வந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. என்ன சொல்றாங்க படத்துல? ஆக்சுவலி செகண்ட் ஹீரோயினோட ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன நடந்தாலும் நாங்க இந்த லவ்க்காக நிப்போம் அப்படின்ற மாரி எல்லாத்தையும் பொறுத்துட்டு அவங்க நின்னாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல எல்லா யங்ஸ்டர்ஸுமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா வந்து லவ் பண்ணணும் நடிச்ச அப்படின்னு. எல்லாரும் எப்படி நடிச்சாங்க? எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்க்ரீன் ப்ளே டைம்ல எல்லாத்துமே நல்லா தான் காட்டியிருந்தாங்க. மற்றபடி ஓவராலா படம் உங்களுக்கு என்ன பிடிச்சது, என்ன பிடிக்கல? எனக்கு வந்து ஆக்சுவலி செகண்ட் ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறது அதுதான். கண்டிப்பாக வந்து அவங்க கூட இருக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டில் வந்து வெயிட் பண்ணி கூட இருந்தாங்க. ஹீரோவுமே வந்து அவங்களோட லவ் வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்டின்னு பேர் வச்சிருக்காங்க. படம் எப்படி லவ்வபுல்லா இருக்கா? ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லவ் ஸ்டோரி தான். ஆக்சுவலி ரெண்டு சைடோட லவ்வுமே வந்து ஸ்ட்ராங் தான். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு லவ் எப்படி அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக நல்லாவே காட்டியிருந்தாங்க. டெக்னிக்கலா எப்படி? எனக்கு வந்து ஆக்சுவலி எப்படி சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லவ் சீன், லவ் மூவி அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ரெண்டு சைடில் இருக்க லவ்வுமே நல்லாவே ஷோ பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேட் வைஸில் ஜெய்ப்பூர், ஊட்டி அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹார்ட்டின்னு ஒரு அழகான பேரை வச்சுட்டு படத்தில் அழகுன்னா எப்படி அந்த மாதிரி தான் படம். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சுமார் தான். நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். உண்மை இல்லை, எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லவ்வர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவங்கள மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம், எந்த மாதிரி ஒரு கதைக்களை, எந்த மாதிரி ஒரு இதை காட்டினாலுமே பிடிக்கும். ஏன்னா அவங்க என்ன லவ் பண்ணுறாங்க, லவ்வர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி எங்களை மாதிரி ஆட்கள் உட்காந்து பார்க்க முடியல. 2 ஹவரில் படம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே கொஞ்சம் போறீங்க, செகண்ட் ஹாப் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் சில விஷயங்களுக்கு அந்த ஹீரோயினி பண்ணியிருக்காங்க புதுசாக. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து எங்கெங்கே ஃபீல் பண்ணுமோ, எங்கே அழுகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, அவர் காமெடி பண்ணுறாரு. அந்த காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டர் வச்சிருக்காங்க. படம் நல்லா இல்லைன்றீங்க. அதுதான் ஐயா அழகுன்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளே வந்தேன். ஹார்ட்டின்னு ஒரு அழகான பேர். நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண அப்படின்னு உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தா லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆகுது, திடீர்னு பார்த்தா திடீர்னு ஹீரோக்கு ஆக்ஷன் ஆகுது, திடீர்னு ஒரு பொண்ணு அப்படியே போயிடுச்சு. அதில் ஒரு சுவாரஸ்யம், இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு விறுவிறுப்பு எதுவுமே இல்லை. ஒரு கடமைக்குன்னு ஒரு படம் போகிற மாதிரி போகுது. மற்றபடி அவ்வளோதான். மற்றபடி ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னங்கய்யா காமெடி எதுவுமே இல்லையா. காமெடின்ற பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் அதை சிரிச்சுக்கணும். டே மச்சா காமெடிடா டே அப்போ நாங்கள் தான் சிரித்தோம். நான் காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளோ தான் சொல்லணும். மற்றபடி கூட ஃப்ரெண்டு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயினி புதுசாக இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படி தான் தோணுச்சு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரோட பேர் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சது? நான் வந்து நினச்சேன் நார்மல் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நினச்சேன். பட் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் லவ் ஸ்டோரினா இது என்ன அப்நார்மல்? நார்மலாக அவங்க 2 பேரும் சேருவாங்க, அப்படியே படம் போகும் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே நடுவில் ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு நிறைய. எல்லா லவ் ஸ்டோரியிலுமே இதில் தான் இந்த மாதிரி பேட்டர்ல தான் இருக்கும். இதுல என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க? இதில் டிஃப்ரெண்ட்டாக 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோக்கு ஒன்று ஆகி ஹீரோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணி வருவாங்க, அவங்க 2 பேரும் எப்படி சேருவாங்கன்றதா ஸ்டோரி. அதுவும் நல்லா வந்து இந்த சீனை வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா படம் பயங்கர ஹிட்டுப்பா அப்படின்னு அந்த சீன். கிளைமேக்ஸ் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் அந்த மாதிரி நடந்த சீனாரியோ காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். இந்த படத்துல வந்து இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா இன்னும் நல்லா போயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி எதுவும் ஃபீல் ஆகலண்ணா. அப்படி எதுவுமே மற்றபடி படம் சூப்பராக இருந்தது. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு, ஹீரோயின்? ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் மடர்னா செமஸ்டின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஹீரோயினும் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஜானர். படத்துல இருக்கிற எல்லா கேரக்டரையும் எப்படி செதுக்கியிருந்தாங்க படம்? ஒரு மாதிரி எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. படம் எப்படி? ஓகே தான், சூப்பராக இருந்தது. லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்தது. நான்லாம் சொல்லவே விட சூப்பராக இருந்தது. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை வந்து பார்க்கறோம்னா ஏதோ லொக்கேஷனுக்காகவே பார்க்கலாம். சூப்பராக காமிச்சிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபிலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொன்னா என்ன? பாசிட்டிவ்னா ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்தது. நெகட்டிவ்னா இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் போயிருந்தா இன்னும் சூப்பராக இருந்தது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார். படம் வந்து ஒரு ரொமான்டிக், காமெடி, லவ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு கலவையாக இருக்குது. படத்தில் நடிச்சிருந்த மடோனா செபஸ்டியனு, சனத்து, ஹீரோ சனத்தோட ஃப்ரெண்டு வந்து 2 பேர் வருவாங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் ப்ளஸ்ன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் மியூசிக் தான். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது. சாங்ஸு ஓகேவாக இருக்குது. படம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நம்ம நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம்னா இதில் என்னென்ன புதுசாக இருக்குது? இதில் வந்து புதுசாக வந்து என்னென்னா அந்த மெமரி லாஸு தான். மெமரி லாஸும் ஏற்கனவே வந்திருக்கு. இது கொஞ்சம் புதுசாக டைரக்டர் கிஷோர் குமார் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆமாம். இதுவும் ரசிக்கும்படி தான் இருக்கு. இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இவரோட ஃப்ரெண்டு, சனத்தோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார்ல, மொட்டை அடிச்சுட்டு,
ஆமாம் மணி அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. டீசெண்டான மூவி தான். ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது, கப்பல் ஃப்ரெண்ட்லி மூவி தான். ஏன்னா கப்பல்ஸ் வந்து பார்க்கலாம், ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். இதுல எதனா மெசேஜ் எதனா சொல்ல வராங்களா ப்ரோ? லவ் ஸ்டோரி வச்சு மெசேஜ் எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு லவ் படம், ட்ரூவாக லவ் பண்ணுங்க தான் சொல்ல வராங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சு வரல ப்ரோ. ஒரு லவ் படம் நல்லா இருக்கணும்னு பார்த்தேன். நல்லா நினச்ச மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்ட்ரெச்சிங்காக இருந்துச்சு. யாருக்காக இந்த படம் பண்ணீங்க? யாருக்காக இல்லை ப்ரோ. படம் எங்கேஜிங்கா இருந்தா எங்கேயாவது போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது? அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்ட்ரெச்சிங்காக இருந்துச்சு. அதனால ஸ்டார்டிங் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ரொம்ப சொல்ல முடியாது, போரிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. நடிச்ச எல்லாரும் எப்படி நடிச்சாங்க? எல்லோரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க ப்ரோ. ஆக்டிங் எல்லோரும் நல்லா நடிச்சுப்பாங்க. இந்த இது வந்து அவருக்கு வந்து அந்த கேரக்டரா எப்படி பண்ணியிருக்காரு? அந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. தில்லாலங்கடியில் இந்த மாதிரி கேரக்டர் வச்சு பயங்கரமா ஃபன்னா ஒரு மாதிரி சூப்பரா திருப்பியிருப்பாங்க. இது லவ் பிளஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணதால எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.